ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கப் கேக் ரெசிபி தான். கப் கேக்லேயே வந்து நாவல் பழத்தை வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம எப்படி ப்ளம்ஸ்லாம் வச்சு பண்ணுறோமோ சேம் அதே மெத்தட்லேயே நாவல் பழத்தை வச்சு பண்ணுறோம். இந்த நாவல் பழத்தை வச்சு பண்ணது நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அரோமா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோனே தெரியாது, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த நாவல் பழ கப் கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 10லேருந்து 15 நம்பர் கிட்ட நாவல் பழம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளஷ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்தாச்சு. இது கூட நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்து இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக்குக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட பட்டர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து நாகப்பழத்துலேயே நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு இது நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பீட்டர் இருந்ததுன்னா அது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு அதுலேயும் நல்லா பண்ணிக்கலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட மில்க் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி 1/2 கப் கோதுமை மாவு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஃபோல்டு பண்ண மாதிரி கலந்தால் போதும். இது கூடவே இந்த நாவல் பழ மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதை வந்து நம்ம இப்போ கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கப் மோல்டு இருந்துன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ணி கூட பண்ணலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மிக்சரை இதில் வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணால் போதும், ரொம்ப ஃபுல்லாக வைக்கணும்னு தேவையில்லை. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி இதில் பேனில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி பானையிலையும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சா போதும். இது வந்து ஒரு 1/2 hour போல் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இட்லி பானை இதில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 hour வைக்கணும். நான் வந்து ஒரு பேனை வந்து ஆல்ரெடி நல்லா ஒரு 1/2 hour போல் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் வைக்க போகிறேன். இந்த ஸ்டாண்டில் நம்ம ஒரு பிளேட் போட்டுக்கலாம். இந்த கப்பை வந்து இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 1/2 hour போல் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 1/2 hour போல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சான்றதை நம்ம பார்த்துடலாம். இதில் ஒட்டாமல் வருது, அப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
இந்த நாவல் பழத்தில் பண்ண ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ சின்ன குழந்தைங்க நாவல் பழம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இதில் என்ன ஃப்ரூட்ஸ் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோனே தெரியாது. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்களையும் நம்ம நாவல் பழம் சாப்பிட வச்ச ஃபீல் இருக்கும். டேஸ்டியான கப் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.